ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான லஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லஸ்ஸி பொதுவாக எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஆனால் லஸ்ஸி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சோம்புலாம் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது மாஸ்டர் ஷெஃப்பில் நான் பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றது சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டைம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க. இப்போ நான் 1 கப் அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக நட்ஸு, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சோம்பை நம்ம கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஹைலெலாம் வச்சு வறுக்கக்கூடாது. நல்லா பொறுமையாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த சோம்பு வறுக்கிறது மட்டும்தான் இதில் வேலை, வேறு எதுவும் வேலை கிடையாது. அதனால் பொறுமையாக நம்ம அதை வறுத்து ஆற வச்சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு அடுத்து வேறு என்ன ஸ்வீட்டுக்கு வேறு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யும் பொழுது பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அது மாதிரி தான் சேர்த்துக்கிறது. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சோம்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த வறுத்த சோம்பு, அடுத்து சின்ன துண்டு இஞ்சி, இந்த சோம்புக்கு அடுத்து நம்ம இஞ்சி தான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை, நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துட்டு, இனிப்புக்கு நம்ம நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். வெல்லம் வேணாலும் நீங்கள் வெல்லத்தை வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அடிச்சுட்டு, நான் வடிகட்டாமல் அப்படியே டைரெக்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணுற பவுல்லையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம தூவி எடுத்து வச்சுருக்க நட்ஸு, பாதாம், முந்திரி எதுனாலுமே அது மேலே கொஞ்சமாக தூவிட்டு, லாஸ்ட்டாக ஒரே ஒரு புதினா இலை மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லிக்விடாக குடிக்கிறத விட நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சோம்பு வடிகட்டாத சேர்த்துருக்கேன் இல்லையா, அந்த சோம்புமே கீழே போயிட்டு தங்கிடும். இந்த புதினா, சோம்பு, நட்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக நீங்கள் மென்று சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்காகனே இந்த லஸ்ஸி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.